அனைவருக்கும் வணக்கம். பைட் த புல்லட் அப்படின்னு ஒரு இடியம் இருக்கு. பைட் த புல்லட்னா, துப்பாக்கி குண்ட கடி அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது. புல்லட்டுங்கிற வண்டிய கடிங்கிற அர்த்தம் கிடையாது. பைட் த புல்லட் அப்படின்னா, ஃபேஸ் எ பெயின்ஃபுல் சிச்சுவேஷன் அப்படிங்கிற மீனிங் தான் பைட் த புல்லட். இது ஏன் சொல்றேன்னா, இடியம் அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நேரடியாக அர்த்தம் கொள்ளக்கூடாது. அதே மாரி அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, ஃபேஸ் எ பெயின்ஃபுல் சிச்சுவேஷன். சரி, இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா, வலி நிறைந்த சூழலை எதிர்கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு யாருக்கு ஏற்படுது அப்படின்னா, ஒரு ஜாதகத்தில 8ஆம் அதிபதி தசையோ, 12ஆம் அதிபதி புத்தியோ, 12ஆம் அதிபதி தசையோ அல்லது 8ஆம் அதிபதி புத்தியோ, இது 2ம் ஒரே டயத்தில நடக்கும் பொழுது, அவர் ஜாதகத்தில 8ஆம் இடமும் பாதிச்சிருக்கணும், 12ஆம் இடமும் பாதிச்சிருக்கணும், 6ஆம் இடமும் பாதிச்சிருக்கணும். அப்போ 6, 8, 12ன்னு சொல்லப்படுகின்ற மறைவு ஸ்தானாதிபதிகள் கடினமாக ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டு, அவருக்கு நடக்கிற தசாபுத்திகள் 8, 12 இண்டிகேட் பண்ணுனா, நிச்சயமா அந்த காலகட்டம் மிக கடினமானதாக இருக்கும். அவரால் சமாளிக்கக்கூடிய முடியாத அளவுக்கு வலி நிறைந்த காலகட்டமாக அந்த காலகட்டம் இருக்கும். அந்த ஜாதகத்தில லக்னாதிபதி வலுவா இருந்தாருன்னா, நெருக்கடியான நிலைமைகளை தன்னுடைய புத்திசாலித்தனத்தால் சாமர்த்தியமாக கையாளுவார். அதே சமயத்தில லக்னாதிபதி பாதிக்கப்பட்டிருந்தால், இந்த சூழலை எதிர்கொள்ள முடியாமல் திண்டாடி போய் விடுவார் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ ஒரு விஷயம் எங்கே சொல்லுது, எப்படி ஆரம்பிக்குது, அதோடைய அர்த்தம் என்ன? இந்த கான்செப்டில் நம்ம பார்க்கும் பொழுது, நெருக்கடியான நிலைமைகளை எதிர்கொள்ளக்கூடிய சூழலை ஜாதகருக்கு தந்தாலும், லக்னாதிபதி நன்றாக இருந்தால் சமாளித்து விடுவார். லக்னாதிபதி பாதிக்கப்பட்டால் 8, 12 தசாபுத்திகள் நடக்கும் பொழுது ஜாதகருடைய வாழ்க்கை பெரும் போராட்டமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.